செம்ம மாசான அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. விசிஎன் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சந்திரகலாவோட திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் சூப்பரா வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. சம்பள பணம் குடுக்கறதுக்காக சாமுண்டேஸ்வரி கட்டுக்கட்டா பணத்த வந்து குடுக்குறாங்க. எனக்கு நெறைய வேலை இருக்கு. சின்னத்த வந்து குடுத்துட்டு வரட்டுங்கிற மாரி தந்திரமான முறையில பேசுறாங்க. அதில செல்ஃபோன வந்து ஆன் பண்ணிட்டு அந்த பையன் வந்து குடுக்குறாங்க. எப்படி இருந்தாலும் சந்திரகலா அவங்க பேசுறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் வந்து கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, நல்ல வேளை நானும் என் மாமாகிட்டயும் சிவனாண்டிகிட்டயும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நிச்சயம் நம்ம இந்த பணத்தை எடுத்துகிட்டு போனால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு கார்த்தி விரித்த வழியில் சந்திரா அந்த இடத்துல சிக்கிறாங்க. அப்படியே பணத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல சந்திரா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறப்ப, எப்போதும் நம்ம சந்திப்போம்ல அந்த இடத்துக்கு வாங்கன்னு சொன்னோன்னே காரில் அங்கே இறங்கிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்து நிற்கிறாங்க. நின்னோன்னே இது எல்லாத்தையும் நம்ம கார்த்தி தொலைவில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயம் நீங்கள் இது மாதிரிலாம் வந்து நிற்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் கிட்டக்க வந்து கேட்குற மாதிரிலாம் இந்த வாட்டிலாம் திட்டம் போடலை. நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு கார்த்தி வச்சிருக்கிற டிவைஸை வந்து ஆன் பண்ணுறாங்க. அப்படியே வந்து சந்திரா வந்து பேசுகிறது எல்லாம் தெள்ள தெளிவாக கேட்டுட்ருக்காங்க. மாமா, பாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. நம்ம நிச்சயம் அந்த விஷயத்தை தவிடுபடியாக்கணும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு யோசனை தோணுதுன்னு சிவனாண்டி வந்து இருக்காங்களே, அவங்களும் அவங்க சித்தப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. முத்துவேலும், சொல்லுங்கள் சித்தப்பா, எதுவாக இருந்தாலும் சிறப்பாக வந்து செஞ்சிடலாம். இப்போ கார்த்தி வந்து அந்த இடத்த வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க பரமேஸ்வரி பாட்டி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம தோண்டி வச்சிட்டோன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளே இங்கே இந்த இடத்த வந்து தோண்ட சொல்லுவோம். அப்படி தோண்ட சொல்லும்போது அங்கே வேறு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சூப்பர் ஐடியா சித்தப்பா, நிச்சயம் இது இது மாதிரி கட்டு வேலைக்கு உகந்த இடம் இல்லைன்னு மக்களே வந்து சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம ராஜா சேதுபதிக்கு எவ்வளோ பெரிய நட்டம். அவங்க ஆசைப்பட்டபடி கட்டவும் முடியாது. அவங்க இந்த இடத்த வந்து கொடுக்குறாங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டாக வந்து வற்றி விட்டுடலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த மாதிரி இடத்த வந்து யாருமே வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு பொருளையை வந்து கிளப்பி விட்டுறலாங்கிற மாதிரி சிவனாண்டி சித்தப்பா முத்துவேணும் அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பர்மா, இது மாதிரி ஒரு திட்டத்தை போட்டால் நிச்சயம் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுக்கான ஏற்பாடெலாம் தாராளமாக பண்ணிடுங்க. காளியம்மாட்ட கூட இதை சொல்ல வேணாம், நம்ம செஞ்சிடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கும் ஒரு அத்தைக்கிட்டேயும் ஒரு வார்த்தை வந்து சொல்லிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைம்மா, போன வாட்டி தோற்று போனதுனால உங்கள் அத்தை கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டாமா. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து நம்ம இதெல்லாம் வந்து கேட்டு முடிச்சிடுறாங்க. ஏண்டா பாவிகளா, நீங்கள் நல்லதாக யோசிக்கவே தெரியாதடா, என்னென்னமோ யோசிக்கிறீங்களேடா. இதை நல்ல பாதையில் வந்து நினச்சிருந்தா நீங்கள் என்னை விட மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக தொழிலதிபராக ஆகியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கேவலம் வரட்டு கௌரவத்துக்காக நீங்கள் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்களே, இது கொஞ்சமாவது நியாயமா? ஒருத்தனை இன்னொருத்தன் அடிக்கிறது எந்த வகையில் நியாயம்? அவன் பாதையில் அவன் போயிருந்தா சாதிச்சவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காரு கார்த்தி. வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்பன்னு பார்த்து இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, நிச்சயம் நம்ம அந்த பணத்தை வந்து அவள் எல்லாருக்கிட்டையும் கொடுக்கறதுக்குள்ளேயே நம்ம வாங்கிடணும். வாங்கினா மட்டும்தான் இந்த விஷயத்தை நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை ஃபோன் அடித்து ஒரு இடத்துக்கு வந்து வர சொல்கிறாங்க. சந்திராவுக்கு பக்கபலமாக இருங்க, நீங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டு அந்த பணத்தை வந்து கொடுங்க. நான் ஒரு விஷயத்தை வச்சுருக்கேன், அதை வந்து செல்ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சரிங்களா? சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மயில் வாகனமும் வேக வேகமாக வர்றாங்க. சின்னத்தை, நீங்கள் இங்கே வருவீங்கன்னு நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், வரவே இல்லையே. இல்லைப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி சரி கொடுங்க, பணத்தை நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்க எல்லாருக்கும். சந்திராக்கே தெரியாமல் அந்த ஃபோனை வந்து எடுத்துடுறாங்க. அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எப்படியோ இவன் இந்த நேரத்தில் இங்கே வந்து நிற்கிறான், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் சிவனாண்டிக்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. நீங்கள் பேசுனது எல்லாம் தான் கார்த்தி வந்து கேட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம மயில்வாகனம் வந்து சூப்பராக வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காரு. அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் இது எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற கார்த்தி அடுத்தது என்ன செய்யலாம்? நிச்சயம் இவங்க இது மாதிரி கண்டிப்பாக செய்வாங்க. அதை தேவையில்லாமல் நம்ம வேற இடத்த மாற்றி வைக்கணுமா, இல்லை காவலுக்கு ஆள் போட்டுடலாமா? நம்ம காவலுக்கு ஆள் போட்டால் நிச்சயம் அவங்களுக்கு ஒரு வகையான சந்தேகத்தை ஏற்படுத்தும். எதுக்கும் நம்ம பாட்டிக்கிட்ட வந்து காவலுக்கு ஆள் போட்டுடலான்னு சொல்லியே சொல்லுவோம். அப்போ தான் இவங்க எந்த விதமான ஒரு சூழ்நிலை மூலியமாகவும் இவங்களால் ஜெயிக்க முடியாமல் போகும்னு சொன்னோன்னே நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து
பாட்டி இப்போலேருந்து நம்ம அந்த இடத்துக்கு பாதுகாப்பாக வந்து ஏகப்பட்ட பேரை வந்து நிற்க வைக்க போகிறேன். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னையா சொல்கிற? எதுக்குயா நம்ம ஊருக்குள்ளே? அதெல்லாம் இல்லை. சிவனாண்டியும் மற்றவங்களும் ஏதாவது சதி திட்டத்தை கூட பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து கட்டுறதுக்கு உகந்த இடம் இல்லைன்னு ஏதாவது நிரூபிக்க கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவங்க இதெல்லாம் செய்யக்கூடியவங்க தான். நான் எதுவும் ஆள் போட்டுக்கிட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பாட்டி. இது மாதிரி நம்ம இடத்துல இது மாதிரி நடக்க போகுதுங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு பதிலுக்கு சொன்னேன். அதை தவிடுபடியாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்னப்பா திட்டம் போட்டு வச்சுருக்காங்க? அதெல்லாம் இல்லை பாட்டி, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட பேரை வந்து பாதுகாப்பாக வந்து வச்சிட்டு இருக்காங்க. சித்தப்பா நம்ம இது மாதிரிலாம் யோசிச்சிருப்போன்னு கண்டிப்பாக அந்த ராஜாவுக்கு தெரியாதுல்ல. ராஜாவுக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை, கார்த்திக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இந்த விஷயத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு உடனே வந்து ஆரம்பிப்போன்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடித்து எங்களுக்கு தேவைப்படுது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சரிங்க ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் வச்சிடுறாங்க அந்த இடத்துல. எப்படியோ என் ஃப்ரெண்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு தேவையானதை வந்து கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கான். நம்ம கூடிய சீக்கிரம் யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் சேர்த்துட்டோன்னா நிச்சயம் நம்ம காலையிலேயே வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் நீங்கள் ஏதாவது ஒன்று திட்டம் போடுங்கடா, அது எதுவுமே வந்து நடக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரவணனே வந்து ஏகப்பட்ட பேரை வந்து வர சொல்லி நிற்க வச்சுருக்காங்க. அந்த ஏரியாக்குள்ளேயே வராத அளவுக்கு எல்லா வண்டியும் செக் பண்ணி தான் அனுப்பணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சரவணனும். இதனால் சிவனாண்டியும் முத்துவேலும் திருப்பியும் வந்து மாட்டிக்க போகிறாங்க. வேறு லெவலில் மாசாக இருக்க போகுதுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம சந்திரா வந்து அக்கா கிட்ட வந்து பேசுகிறாங்க. அக்கா நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் பணம்லாம் கொடுத்தாச்சு. அவங்க எதுவும் குறை நிறைகள் கேட்டாங்களா? இல்லைக்கா இந்த வாட்டி கொஞ்சம் கூடுதலாக வந்து லீவு வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் என்ன கொடுத்துட்டா போச்சு. அவங்களோட சந்தோஷம்தான் நம்மளோட வளர்ச்சியே. அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம கம்பெனியும் நல்லா வளருங்கிறதுல தெள்ள தெளிவாக யோசிச்சு முடிவெடுக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரியும் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நிச்சயம் சந்திரா சொன்னாங்கன்னா எதுவாக இருந்தாலும் செஞ்சிடலாம். அவங்க நம்ம குடும்பத்துக்காக ஆதரவாக தானே செய்வாங்கங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்னது இவன் நமக்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்கான், இது சரி வராது அப்படின்னு சொல்லி சந்திரா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வேறு லெவலில் மாசாக இருக்குன்னே சொல்லலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சந்திரா போடுற திட்டத்தை முன்கூட்டியே தெரியாதனால தான் இவர் சமாளிக்கிறதுக்கு சிரமப்படுறாரு. இப்போ அவங்க யோசிச்சது எல்லாமே வந்து முன்கூட்டியே தெரியறதுனால அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க போகிறாங்க. சந்திரா வந்து இனிமேட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க, இது முன்கூட்டியே தெரிஞ்சிருச்சுங்கிற விஷயம் சந்திராவுக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது அவங்க சதி திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்களா, இல்லை இந்த விஷயத்தை வந்து எப்படி செயல்படுத்த போகிறாங்க கார்த்தியை மீறி? நிச்சயம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. கார்த்தி தான் வந்து ஜெயிச்சிருவார். என்ன நடந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.